அழைக்கப்பட்டவர்களோ பலர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். கர்த்தருடைய சேவகரை கனம் பண்ண வேண்டும். அதாவது உங்களுக்கு மேல கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிற தேவ மனுஷர்களை, பாஸ்டர்ஸை நீங்க எதற்காக கனம் பண்ண வேண்டும் என்றால், அவங்களோட விருப்பத்தின்படி அவங்க எதுவுமே செய்வதல்ல. தேவன் எதை சொல்றாரோ அதை தான் அவங்க செய்து ஆகணும். இது பாருங்க, மெசேஜ் கொண்டு வர்றவங்களை மேல நம்ம அநேக வேளையில அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவோம். இன்னார்கிட்ட இருந்து மெசேஜ் வந்தா நான் கேட்க மாட்டேன், இன்னார்கிட்ட இருந்து நான் பேசினா எனக்கு கேட்க பிடிக்கல, இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு கர்த்தரை பத்தி பேசுறதுக்கு? கர்த்தர் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னா தேவ மனுஷர்கள் மூலியமா தான் அனுப்புவாரு. அவருக்கு சேவை செய்யறதான தேவ மனுஷர்கள். அப்ப அவரை கனம் பண்றதான நீங்க அவர் அனுப்பினதான மெசேஞ்சரை கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணுவது ரொம்ப முக்கியம். கர்த்தர் அதை விரும்புகிறார், கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பன். அவரை பின்பற்றுகிறதான நாம் ஒரு மேய்ப்பரா ஆகும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? அந்த ஆடுமே அழிஞ்சு போயிடக்கூடாது. 99 ஆடை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி வந்தவர் தான் நம்ம இயேசு. அப்ப அவரை பின்பற்றுறதான ஊழியக்காரர்கள் நிச்சயமா அவங்களை தேடி வருவாங்க. அதனால அவங்களை கனம் பண்ணணும். அதனால தேவன் கொடுத்திருக்கிறதான தேவ மனுஷர்களை நம்ம கனம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, ஆனர் பண்ணணும்.